வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் பட்டியல் லாபம் மற்றும் நஷ்டம். இதில் எடுத்துக்காட்டு 3.13 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 3.12 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 3.13. இறகு நாற்காலியை ரூபாய் 3000க்கு வாங்கினார். நாற்காலியின் விலையில் 300 தள்ளுபடி செய்த பின் ரூபாய் 500 லாபம் பெறுகிறார் எனில் அந்நாற்காலியின் குறித்த விலை என்ன? தான் கொஸ்டின். எவ்வளோதுக்கு அந்த நாற்காலியை வாங்குறாருன்னா 3000க்கு வாங்குறாரு. இதை வாங்கினாருன்னா அதை நம்ம அடக்க விலையில் வச்சுக்குவோம். தள்ளுபடி கொடுத்துருக்காங்க, லாபம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் எடுத்து எழுதுவோம். அடக்க விலை ஈக்குவல் டு அடக்க விலை ஈக்குவல் டு 3000. அடுத்து தள்ளுபடி ஈக்குவல் டு 300, ரூபாய் 300. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? லாபம் ஈக்குவல் டு 500. நம்ம விற்பனை விலை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? விற்பனை விலை ஈக்குவல் டு குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி. ஓகேவா? அந்த ஃபார்முலாவை எடுத்து எழுதுவோம். இப்போ விற்பனை விலை ஈக்குவல் டு குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி. குறித்த விலை நமக்கு தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்கணும். அதை அப்படியே குறித்த விலைன்னு எடுத்து எழுதிக்குவோம். தள்ளுபடி நமக்கு கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து எழுதிக்குவோம். குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி எவ்வளவு? 300, ரூபாய் 300. இதுதான் விற்பனை விலை. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம லாபம் ஃபார்முலா இப்போ யூஸ் பண்ணி குறித்த விலை கண்டுபிடிப்போம். லாபம் ஈக்குவல் டு விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. லாபம் எவ்வளவு நமக்கு கொடுத்துருக்காங்க? லாபம் 500 கொடுத்துருக்காங்க. விற்பனை விலை குறித்த விலை மைனஸ் 300. விற்பனை விலை தான் கண்டுபிடிச்சிருக்கோம். குறித்த விலை மைனஸ் 300. குறித்த விலை மைனஸ் 300 மைனஸ் அடக்க விலை எவ்வளவு கொடுத்துருக்காங்க? மைனஸ் 3000. மைனஸ் ரூபாய் 3000. இப்போ இது ரெண்டும் இந்த ஈக்குவல் டு இங்கிட்டு வரும்போது ப்ளஸ் ஆயிரும். குறித்த விலை அப்படியே இருக்கும். குறித்த விலை ஈக்குவல் டு இந்த 500 500 அப்படியே இருக்கும். இந்த 500 அப்படியே இருக்கும். இந்த 300 3000 இந்த பக்கத்து வரும்போது ப்ளஸில் வரும். அப்போ ரூபாய் 300 ப்ளஸ் ரூபாய் 3000. இது மூணுத்தையும் நம்ம கூட்டினோம்னா நமக்கு குறித்த விலை கிடச்சிரும். இது மூணையும் கூட்டுவோம். 3000 300 500. இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா 0 0 8 3 8 3800. குறித்த விலை எவ்வளவு? 3800. அவ்வளோதான் இந்த கணக்கு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். குறித்த விலை கண்டுபிடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன்